வணக்கம். நாம் இப்போ கோல்டு, காமெக்ஸ் கோல்டு, கோல்டு பிஎஸ், கோல்டு கேஸ், டாடா கோல்டு இதோட இடிஎஃப்ஸ் இதோட ஜனவரி அண்ட் பிப்ரவரி 26th ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துலாம். என்ன டார்கெட் வரும், ட்ரெண்ட் என்ன இருக்குது, என்ட்ரி எக்ஸிட் எப்படி எடுக்கலாம், இதை பற்றிலாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதை ஜஸ்ட் பார்த்துருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் ஆஃப் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் ஜஸ்ட் இதை ஒரு பார்வை பார்த்துருங்க. இப்போது நாம் கோல்டு, காமெக்ஸ் கோல்டு இதோட ட்ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் ட்ரெண்டு. இது டாப்பு பாட்டம், ஸோ சைட்வேஸ் டு நெகட்டிவ் டு சைட்வேஸில் இருக்குது. இது டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகணும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கில் எப்படி நீங்கள் பாட்டம் டாப்பை கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த சேனல் ட்ரேடிங் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு சேனல் அப்படியே போது பாருங்கள், பாட்டம் அப்படியே மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டம். இந்த பாட்டம்லேருந்து வந்து இந்த மிடில் போயிட்டு டாப் ஆஃப் தி சேனலுக்கு போயிட்டு மறுபடியும் பாட்டமுக்கு வந்துட்டு மறுபடியும் மிடில் ஆஃப் தி சேனல், இதுதான் மிடில் ஆஃப் தி சேனல். ஸோ இப்போ ட்ரெண்ட் நான் சொன்னது சைட்வேஸ் டூ நெகட்டிவ்ல இருக்குது. அடுத்து இப்போது பாட்டம், இதுதான் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலுக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், பிளாக் எல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். இது ஒரு கேப் இருக்குது. கேப்னா ஓப்பனிங் கேப், மார்க்கெட் ஓப்பன் ஆகுனா கேப்போட ஓப்பன் ஆகும். அதேமாரி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் வரும். இன்னொரு கேப்பும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக என்னோட பழைய வீடியோஸில் பாருங்கள். ஒரு பெரிய கேண்டில், சிங்கிள் கேண்டில் பெரிய கேண்டிலாக வரும், ஒரு $50 ஏறும். ஸோ அதுவும் ஒரு கேப் மாதிரி தான். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வில் கம் டவுன். ஸோ இப்போது இந்த சேனல் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், இது டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், இது மிடில் ஆஃப் தி சேனல். ஸோ மிடில் ஆஃப் தி சேனல்லேருந்து பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஜோன் சொல்லலாம். ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து மிடில் ஆஃப் தி சேனலுக்கு மேலே டாப் ஆஃப் தி சேனல் போனால் அது ப்ரீமியம் ஜோன். ஸோ ப்ரீமியம் ஜோன் அபவ் தி மிடில் ஆஃப் தி சேனல் யூ ஹவ் டு ட்ரை டு எக்ஸிட் ஒன்லி. என்ட்ரி எங்கே எடுக்கணும்னா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் மிடில் ஆஃப் தி சேனல் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் என்ட்ரி எடுக்கணும். ஸோ தட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ஐடியா வரும். ஸ்விங்கோட பிலோ 50% ரேஞ்சு உங்களுக்கு பெட்டர் என்ட்ரி. லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் ஒன்ஸ் இந்த பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் வரும்போது தே கேன் மேக் அன் என்ட்ரி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஒன்ஸ் இந்த கேப், இங்கே நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த டாட்டர் கிரீன் லைன் ஒரு மேஜர் சப்போர்ட். இந்த லைன் வந்து 2 கிரீன் லைன், இதில் ஸ்ட்ராங் சப்போர்ட், வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸு. இந்த பிளாக் லைன் ரெண்டும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலுக்கு வந்துட்டு காமெக்ஸ் கோல்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கில் நத்திங் பட் ஸ்டாப் லாஸ் இந்த பிளாக் லைன்லேருந்து ப்ரைஸ் வில் கம் டவுன். நீங்கள் ஷார்ட்டை அடிச்சிங்கன்னா மறுபடியும் ஷார்ட் அடித்த பிறகு ஒரு நாள் இல்லை சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே மறுபடியும் இந்த பிளாக் லைனுக்கு மேலே போகும். அதான் அதுக்கு மேலேயும் கீழே மாறி அடிக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ இங்கே நிறைய இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது, இது ஒரு ஸ்டாப் லாஸ், இது ஒரு ஸ்டாப் லாஸ். அதே சமயம் சப்போர்ட்ஸும் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க ஒன்று இங்கே எடுக்கலாம் பாட்டம். சப்போஸ் இங்கேருந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சப்போர்ட்ஸ், மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்குங்க. ஸோ ஓகே, இது முடிஞ்சு போச்சு. சப்போர்ட் ஜோன், என்ட்ரி ஜோன், பிரேக் அவுட் ஜோன். ஃபர்ஸ்ட் எப்போ பிரேக் அவுட் கொடுக்கணும்னா இந்த ட்ரெண்ட் லைனில் இட் ஷுட் கிவ் அ பிரேக் அவுட், ஸ்ட்ராங் கேண்டில் வித் ஹை வால்யூம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, இது ஹால் டைம் ஹை ப்ளூ லைன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை இட் ஷுட் பிரேக் அவுட் கொடுக்கணும். பட் அங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்னென்னா இங்கே போயிட்டு இந்த பிளாக் லைனை டச் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே போய்ட்டு மறுபடியும் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரி இங்கேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே யூ கேன் டேக் என்ட்ரி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி. எக்ஸிட் ஆகணும்னா இங்கே டாப் எண்ட் வரைக்கும் யூ கேன் வெயிட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணலாம். டார்கெட் மேக்ஸிமம் எங்கே இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா டார்கெட் வில் பி மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் 4851க்கு கோல்டு காமெக்ஸ். ஸோ இது கரஸ்பாண்டிங்காக நம்ம கோல்டு பிஎஸ்லாம் பார்த்துடலாம். இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். நான் கணேஷ் பாபு, ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். நம்ம இப்போ கோல்டு பிஎஸ் பார்த்துடலாம். கோல்டு பிஎஸோட டார்கெட், என்ட்ரி ஜோன் எங்கே, அதெல்லாம் பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் வைஃபை போட்டுறேன். ஸோ இது மெயினாக உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இப்போது கோல்டு பிஎஸ் இப்போது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். ஆல்ரெடி நான் காமர்ஸ் கோல்டை போட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாட்டம் எண்டு இது தான். இங்கே மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்குது. இது ஒரு ஹெவி சப்போர்ட், இதுவும் ஹெவி சப்போர்ட். இந்த டாட்டர் லைன் ஸ்ட்ராங் சப்போர்ட். இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. ஸோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் அங்கே பார்த்துலாம். இதுதான் ட்ரெண்ட் லைன், டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன். எப்போ மேலே போகும்னா இது ஒரு
பிரேக் அவுட் கொடுக்கணும். ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தா இங்கே 2 ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. ஸோ இதை டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வரும். அதை நீங்கள் நான் ஃபஸ்ட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். லைவ் மீன்ஸ் ஆல்ரெடி நடந்த ஒரு எக்ஸாம். ஸோ ஒன்ஸ் இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ இது வந்து இப்போது டிஸ்கவுண்ட் ஜோனில் இருக்குது ப்ரைஸு. ஸோ மேபி கொஞ்சம் கொஞ்சமாக யூ கேன் மேக் அன் என்ட்ரி. மேக்ஸிமம் இங்கே ஒரு கேப்பும் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். இப்போ பிரேக் அவுட் கொடுத்தா, சப்போஸ் மிடில் ஆஃப் தி சேனலில் பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்த டார்கெட் ஆல்மோஸ்ட் இந்த இடம் 118 கிட்ட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் வெயிட் அண்ட் வாட்ச். கோல்டு பிஎஸ் இதுதான் டாடா கோல்டு. அதோட சேனலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. டார்கெட்டும் இங்கே இருக்குது. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் இங்கே வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 14 வரைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சேனலோட டாப் 13.8, அப்புறம் 14 வரும். சப்போர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் இது ஒன்று இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, மேஜர் சப்போர்ட். இது ஒரு கேப் இருக்குது. இது ஒரு சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்ட்ரி நீங்கள் எடுக்கணும்னா இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. ஸோ பெட்டர் யூ கேன் வெயிட் ஃபார் தி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 12.81 கீழே வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த சேனலுக்கு பிரேக் டவுன் கொடுத்து 1 day or 2 day கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இட் வில் கம் டு இந்த கேப்புக்கு வரும். இதுவும் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அடுத்த கேப். ஸோ இப்போது டிஸ்கவுண்ட் ஜோனில் இருக்குது நான் சொன்ன மாதிரி டாடா கோல்டு. அதோட டார்கெட்டும் மேக்ஸிமம் பிரேக் அவுட் கொடுத்தா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் அவுட் மேலே கொடுக்கணும். அடுத்து கோல்டு கேஸும் இப்போது ஜஸ்ட் மிடில் ஆஃப் தி சேனல் கிட்ட தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் இது ஒரு ஹெவி சப்போர்ட், அது கீழே ஒரு மேஜர் சப்போர்ட். இது இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே. ஸோ இப்போ தான் இது கம்பேரிட்டிவ்லி கோல்டு கேஸ் இன்னும் கொஞ்சம் வெரி நியர் டு தி ப்ரீமியம் ஜோனில் தான் இருக்குது. மீதி டாடா கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் ஜோனுக்குள்ளே நல்லா என்ட்ரி ஆகிடுச்சு. கோல்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு ஒரு ரகசியம். கோல்டு பிஎஸும் இதுவும் மேக்ஸிமம் என்னென்னா நீங்கள் பாருங்கள், கோல்டு பிஎஸ் ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் தி கோல்டு பிஎஸ் டிஸ்கவுண்ட் ஜோன் நல்லா கீழே ஆகிட்டு இருக்குது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல். கோல்டு பிஎஸ் மேக்ஸிமம் காமக்ஸ் கோல்டை ஃபாலோ பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் அதுலேருந்து நல்லா கீழே வந்திருக்கு. ஸோ கோல்டு பிஎஸ் அண்ட் காமக்ஸ் கோல்டு கோரிலேட்டட். ஸோ இப்போது பார்த்துட்டிங்க கோல்டு கேஸ். இதேமாதிரி டாடா சில்வர்லாம் இருக்குது, அது நான் அடுத்த வீடியோ போடுறேன். உங்களோட ஆதரவை பொறுத்து லைக் பண்ணுங்கள். இப்போது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், இதுதான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட இது ஹண்டிங் லைன், இதை பார்த்துக்கோங்க. சப்ளை ஜோன் இதோட ஏபிசி. ஆக்சுவலாக இதோட இது நல்லாயிருக்கும். இதை பார்த்துங்க. தங்கமயில் பியர் ஹண்டிங் லைன் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைனுக்கு மேலே போகுது பாருங்கள். 3, 4, 5, 6 அதை சுற்றி வருது பாருங்கள். மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் ஃபால்ஸ் பிரேக் டவுன் கீழே வருது. இங்கே பாருங்கள் கீழே வருது, மறுபடியும் மேலே போகுது பாருங்கள். மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும். இங்கே பாருங்கள் மறுபடியும். ஸோ இங்கே யூ கேன் ப்ளே தோஸ் யூ வாண்ட் டு ப்ளே. பிளாக் லைன் வந்தாலே நீங்கள் யூ கேன் பி அஷ்யூர் ப்ரைஸ் மேலேயும் கீழேயும் போவோம். அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ப்ளே. ஸோ மறுபடியும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலை. எனது அனாலிசிஸ், என்ட்ரி மற்றும் எக்ஸிட் லெவல் மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. இது கணேஷ் பாபு, இன்வெஸ்டர் ஜோன்.